என்னதான் நடந்தாலுமேன்னு, மீனா அந்த வீட்ட விட்டு வெளில போக மாட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீனா வந்து ஸ்ருதி, சீதாவோட ஹெல்ப்னால அந்த பணத்த வாங்கிர்றாங்க. இந்த விஷயம் நம்ம அண்ணாமலை அப்பாவுக்கு தெரிய வருது. அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, விஜயாவ வீட்ட விட்டு போக சொல்ல மாட்டாரு. ஏன்னா, அப்படி சொல்லியிருந்தா விஜயா என்ன சொல்லியிருப்பாங்க, "இது என்னோட வீடு. எங்க அப்பா எனக்கு குடுத்தது" அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப அண்ணாமலை அப்பா வந்துட்டு, இப்படி ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு மிருகத்த நான் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. அன்னைக்கு நீ இப்படி செலிப்ரேட் பண்ணயே, அந்த மீனாவுக்கு 2,00,000 நஷ்டமானதுனால தான் அப்படி கொண்டாடிட்டு இருந்தியா? அந்த சாப்பாடு உன் உடம்புல உனக்கு எப்படி ஒட்டுச்சு? யாருக்கோ உதவி பண்ற உனக்கு, சொந்த மருமகளுக்கு உதவி பண்ணணும்னு உனக்கு தோணல? உன்னைய நெனச்சாலே எனக்கு அவ்ளோ கேவலமா இருக்கு. எத்தனையோ வருஷம் உனக்கு சொல்லிட்டேன். இத்தன வருஷம் உன் கூட வாழ்ந்ததுக்கு எனக்கு பிரயோஜனம் இல்லாம போச்சு. நான் வந்து சொல்லிட்டே இருக்கிறேன். 3 பிள்ளைங்களையும் ஒண்ணா பாரு, 3 மருமகளையும் ஒண்ணா பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறேன். யாரா இருந்தாலுமே நஷ்டம் அப்படின்னு வந்துச்சுனாலே அவங்களுக்கு கஷ்டம் தானே! என் ரோகிணிக்கு நஷ்டம் வரும்போது அவளும் கஷ்டப்படத்தான் செய்வா. பணக்காரங்களா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும் நஷ்டமாகும்போது கஷ்டம் வரத்தானே செய்யும். ஆனா, அவளோட கஷ்டத்துல நீ சந்தோஷப்படுற பாத்தியா? மத்தவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷப்படுறதுல என்ன உனக்கு கிடைச்சிற போகுது? இப்படிலாம் நீ சந்தோஷப்படுறதுனால நீ அதிக நாள் வந்து வாழ்ந்துருவியா? இல்ல நல்லா தான் வாழ்ந்துருவியா? இனிமே என் மூஞ்சில நீ முழிக்கவே கூடாது. நான் சாகுற வரைக்கும் உன் கையினால நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த வீட்ட விட்டு உன்னைய போக சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இது எங்க அப்பா குடுத்த வீடு அப்படின்னு சொல்லுவ. இந்த வீட்ல இருந்து நான் போனா ஊர்ல இருக்கிறவங்கலாம் கேவலமா பேசுவாங்க. நான் இந்த வீட்ல இருந்தாலும் இனிமே நீ என்கிட்ட நீ பேசவே கூடாது. என் மூஞ்சிலயும் நீ முழிக்கக்கூடாது. இனிமே காலத்துக்கும் இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. இந்த பூக்கட்டுறவ பொய் சொல்றா அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்றாங்க. இல்ல நீ தான் பண்ணியிருப்ப. அதான் ஆதாரத்தோட ஸ்ருதி பொண்ணு சொல்றாங்கல்ல. நீ தானே பண்ணியிருக்க எல்லாத்தையும். இப்படி தெரிஞ்சிருந்தும் சிந்தாமணி இப்படிலாம் பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருந்து சொல்லாம இருந்தது உன்னோட தப்பு. அதையும் கொண்டாட வேற செஞ்சிருக்க பாத்தியா? சொல்லலைனாலும் கூட பரவால்ல. ஆனா அந்த விஷயத்த நீ கொண்டாடி இருக்க பாத்தியா? அப்ப நான் உன்னைய மன்னிக்கவே கூடாது. இதுக்கு மேல நான் வந்து மனுஷனா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இனிமே உன்கூட பேசவே மாட்டேன். அப்படின்னு சொல்றாரு.